ஹலோ எவ்ரிவன், கேக்குங்களா? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு மை சேனல் அகெயின். லாஸ்ட் ஆடியோல நான் கிளிப்போர்ட் ஆப்ஷன்ஸை பத்தி பேசினேன். இருக்கிற கிளிப்போர்ட் ஆப்ஷன்ஸை பத்தி பேசினேன். இப்ப செகண்ட் டேப் ஸ்லைட்ஸ் இத பத்தி பேச போறேன் நான். இதுதான் இன்னைக்கு நம்மளோட டாபிக். அதுதான் இங்க அண்டர்ஸ்டாண்டிங் த ஸ்லைட்ஸ் டேப் இன் பவர் பாயிண்ட். இதுல தான் நம்ம மேஜரான பவர் பாயிண்ட் ஒர்க்கே இருக்கு. இப்ப வீடியோக்குள்ள போலாமா? ஓவர்வியூ ஓவர்வியூவா பார்த்தா ஸ்லைட்ஸ் டேப் தான் நம்ம இந்த இடத்துல இருக்கு பாத்தீங்களா? இங்க நியூ ஸ்லைட் அப்படின்ட்டு இங்க பாருங்க. இந்த இடத்துல ஸ்லைட்ஸ் அப்படின்ட்டு இருக்கா? இதுலதான் நம்ம ஸ்லைட்ஸ் டேபோட ஆப்ஷன்ஸே இருக்கு. இந்த இடத்துல தான் இருக்கும். இப்ப நம்ம இப்ப இப்ப வந்து இதுல இருக்கிற டீடைல்ஸ பத்தி நான் சொல்றேன். ஆனா அப்புறமா இன்னொரு வீடியோல இங்க இருக்கிற ஒவ்வொரு ஆப்ஷனை பத்தி தான் நான் தனித்தனியா சொல்லிட்டு இருக்கேன். இப்ப ஸ்லைட்ஸோட தம்ப்நெயில்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். இந்த ஸ்லைடு டேப் வந்து ஆக்சுவலா தம்ப்நெயில் இமேஜஸ், அதாவது நீங்க பிளாங்க் டாக்குமெண்டாவும் இருக்கும், அதே சமயத்துல எல்லாமே தம்ப்நெயில் மாதிரியும் இருக்கும், அதுல கலர் கலராவும் இருக்கும். எப்படி வேணும்னாலும் நீங்க பண்ணலாம். அதுதான் இந்த ஸ்லைட்ஸ் டேபோட பெனிஃபிட். அடுத்தது ரீஅரேஞ்சிங் ஸ்லைட்ஸ். இப்ப நீங்க இத எப்படியே டிராக் பண்ணியே கூட நீங்க மாத்துறதுன்னா மாத்தலாம். இப்ப ஒரு ஸ்லைடு நீங்க கீழே மேல போட்டீங்க, அதை கீழே இறக்கணும்னா இது இப்படியே சேஞ்ச் பண்ணி கூட நீங்க மாத்திக்கலாம். இப்ப நான் எப்படி காமிச்சேன் பாத்தீங்களா? இங்க நீங்க கீழே இறக்கி எப்படி கொண்டு வந்து போறீங்களோ அப்படியே போட்டு கூட நீங்க மாத்திக்கலாம் மாத்திக்கலாம் அப்படிதான். சரிங்களா? அது அப்படியே மாறிக்கும். இப்ப நீங்க வேணும்னா இன்சர்ட்டும் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல இங்க ரைட் கிளிக் பண்ணினீங்கன்னா இந்த இடத்துல இந்த கொடுத்து இங்க ரைட் கிளிக் பண்ணி நியூ ஸ்லைட் அப்படின்னு நீங்க கொடுத்தீங்கன்னா இன்சர்ட் ஆகும். பாத்தீங்களா? இப்ப இங்க வருது, பாத்தீங்கன்னா இன்சர்ட் ஆகும். இப்ப இதை ரைட் கிளிக் பண்ணி டெலீட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா டெலீட் ஆகும். அதுதான் இதுல இருக்கிறது, இன்சர்ட்டிங் நியூ ஸ்லைட். இப்ப டெலீட் ஸ்லைடு அப்படின்னு கொடுத்துருக்கேன் சொன்னேன்ல. இப்ப இந்த ஒரு ஸ்லைடு நீங்க வேணாம்னு நினைச்சீங்கன்னா இதை ரைட் கிளிக் பண்ணி டெலீட் அப்படின்ட்டு கொடுத்தீங்கன்னா டெலீட் ஆகும். இல்லைன்னா நீங்க சாதாரணமா டெலிடிய பிரஸ் பண்ணினா கூட டெலீட் ஆயிடும். அதே மாதிரி டூப்ளிகேட்டிங் ஸ்லைட். இப்ப அதே மாதிரியே ஒரு காப்பி வேணும், இப்படியே இருக்கிற ஃபார்மேட்ல வேணும் அப்படின்னா நீங்க இதே மாதிரி மவுஸை ரைட் கிளிக் பண்ணினீங்கன்னா டூப்ளிகேட் ஸ்லைட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அது அப்படியே அதே ஸ்லைடு அப்படியே மறுபடியும் வரும். நீங்க வேணும்னா எந்த இது வேணும்னாலும் நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்புறம் குரூப்பிங் ஸ்லைட்ஸ். இந்த குரூப்பிங் ஸ்லைட்ஸ் அப்படிங்கிறது இங்க இருந்ததுன்னா இங்க இது ரைட் கிளிக் பண்ணி இங்க ஆட் செக்ஷன் அப்படின்ட்டு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா? இந்த இதுல கொடுத்தா அந்த ஸ்லைடுக்கு ஏத்த மாதிரி இதுக்கு அன்டைட்டில் செக்ஷன் அப்படின்னு நீங்க எதை வேணும்னாலும் நீங்க சூஸ் பண்ணிட்டு நீங்க ஆட் பண்ணிக்கலாம். அதுதான் இங்க இருக்கிறது அன்டைட்டில் செக்ஷன் அப்படின்ட்டு இங்க காட்டுறது. அப்புறம் ஸ்லைடு டிரான்சிஷன்ஸ் வேணும்னா நீங்க அனிமேஷன்ஸ் பண்ணணும்னாலும் நீங்க பண்ணிக்கலாம். அதுதான் இங்க இருக்கிறது. அனிமேஷன் டேப போய் இது பண்ணிட்டீங்கன்னா நீங்க எப்படி வேணும்னாலும் நீங்க மாத்திக்கலாம். இங்க இருக்கிற ஆப்ஷன்ஸ் வச்சு நீங்க மாத்திக்கலாம். அப்புறம் இப்ப ஒரு இதுக்கு பர்டிகுலர் ப்ரெசன்டேஷனை நீங்க பண்ணணும். ஆனா ஸ்லைடுக்கு இதுக்கு, அதாவது நீங்க வேற ஒரு இடத்துல இந்த ஸ்லைடு வேணாம் அப்படின்னு நீங்க ஃபில் பண்ணீங்கன்னா இங்க ரைட் கிளிக் பண்ணி ஸ்ட்ரைக் த்ரூ அப்படின்னு நீங்க இது பண்ணினீங்கன்னா நார்மலா இதுல நீங்க ஸ்ட்ரைக் த்ரூ பண்ணிக்கலாம். ஸ்ட்ரைக் த்ரூ பண்ணிக்கலாம். ஹைட் பண்ணிக்கலாம். நீங்க வேணும்னா எப்படி வேணும்னாலும் நீங்க ஹைட் பண்ணிக்கலாம். அதுதான் ஹைட் ஸ்லைட் அப்படின்ட்டு இங்க இருக்கு பாத்தீங்களா? இதை வச்சு நீங்க ஹைட் பண்ணிக்கலாம். அதுதான் ஸ்லைட் நம்பர்ஸ். இங்க பாத்தீங்களா? இப்ப 8, 9, 10 எல்லா ஸ்லைடுக்கும் நம்பர் இருக்கு. அதே மாதிரிதான் எல்லா ஸ்லைடுக்கும் நம்பர் இருக்கும். நீங்க அதை வச்சு கூட நீங்க ஸ்லைட நம்பரை வச்சு எத்தனாவது ஸ்லைடு அப்படிங்கறத கண்டுபிடிக்கலாம். கன்க்ளூஷன். ஸோ இதுதான் நம்ம ஸ்லைட்ஸ் டேபை பத்தி.
இப்ப இதுதான் உங்களுக்கு ஸ்லைட ஏதாவது ஒரு ஸ்லைட பத்தி பேசணும், ப்ரிப்பேர் பண்ணணும், போகணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இதை வச்சுதான் நீங்க ப்ரிப்பேர் பண்ணலாம். இந்த ஸ்லைட்ஸை வச்சு நல்ல யூஸ்ஃபுல்லா ப்ரிப்பேர் பண்ணலாம். ம். இதுதான் ஸ்லைட் லே அவுட். ஓகே. திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை ஜென் ரிவ்யூஸ். இந்த ஜென் ரிவ்யூஸ்ங்கிறது ஒரு ஆன்லைன் வெப்சைட். இந்த ஆன்லைன் வெப்சைட்ல நீங்க எந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ், இங்க பாத்தீங்களா, டெக் அண்ட் கேட்ஜெட்ஸ், டெக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ், கேட்ஜெட், எந்த மாதிரி ஒரு வேணாலும், இது மட்டும் தான் இல்ல, ஒரு கேமிங்க பத்தின ரிவ்யூவோ இல்ல எந்த ப்ராடக்ட் பத்தின ரிவ்யூவோ எது வேணும்னாலும் இதுல கண்டுபிடிக்கலாம். இந்த இந்த வெப்சைட்டோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. நீங்க அதுக்கு மேல நீங்க அதுல பார்த்து ஏதாவது ஒரு ப்ராடக்ட வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க தாராளமா இதுல ஓபன் பண்ணி பார்த்து நீங்க பண்ணலாம். ஓகே. தேங்க்யூ. 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 தேங்க்யூ.